தெரிக்க விடலாம் எபிசோட் 2. 7 மணிக்கு வெளில வந்து பார்த்தா லெட் மீ ஃப்ளை ரெடி ஆயிட்டாரு. நானும் ஃபயரா ரெடி ஆயிட்டு ஷூ போட ஆரம்பிச்சேன். ஷூ போடும்போது எனக்கு தெரியுது என் தொப்பை வந்து ரொம்ப இடிக்குது. இது வந்து கம்மி பண்ணியே ஆகணும். நான் வந்து 5.8 feet, என்னோட வெயிட் எவ்வளவு இருக்குன்னு கெஸ் பண்ணி சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நானே சொல்றேன். நீ யாரா பார்க்க போற 0 சப்ஸ்கிரைபர் இருக்கான்னு நினைச்சா கூட ஓகே ஃபைன். யார் என்ன பாக்குறீங்களோ அப்ரிஷியேட். ரெடி ஆனதுக்கு அப்புறம் ஓட்டத்தை ஆரம்பிச்சாச்சு. ஓட்டம்னா எனக்கு அது ஓட்டம் தான் ஜி. நான் வந்து இப்பதான் எல்லாமே கத்துக்கிட்டு இருக்கேன். வீடியோ எப்படி எடுக்கிறது, எப்படி அதை எடிட் பண்ணணும், அதுக்கப்புறம் எப்படி அதை வாய்ஸ் ஓவர் பண்ணணும்னு. ஐ ஹோப் உங்களுக்கு ஏதாவது குறை தெரிஞ்சிச்சுன்னா இல்லை இம்ப்ரூவ் பண்ணணும்னு இருந்துச்சுன்னா ப்ளீஸ் என்ன கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் அதை கண்டிப்பா இம்ப்ரூவ் பண்றேன். ரெக்கார்ட் பண்ணும்போது நானே என்ன கான்ஃபிடென்ட்டா ரெக்கார்ட் பண்ண முடியல. சோ அதனால சுத்தி இருக்கிற எல்லாமே கேப்சர் பண்ணிட்டு இருக்கேன். சோ என்னோட மெஜாரிட்டி ஃபேஸ் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஃபியூச்சர்ல அதை நான் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்றேன். ஒன் ஸ்டெப் அட் அ டைம். வாக்கிங் கூட சேர்த்து கொஞ்சம் ரன்னிங்கும் பண்ணலாம்னு சொல்லி அப்போ கொஞ்சம் ரன்னிங்கும் போட்டிருக்கேன். அதோட கிளிப்ஸ் நான் கொஞ்சம் ஆட் பண்ணிருக்கேன். நான் மின்னல் வேகத்துல ஓடுறது பார்த்து அது பயந்துருச்சு போல. நானும் ஆனா சைலண்ட் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் சும்மா என்னால என்னென்ன பண்ண முடியும்னு சொல்லி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். இதுதான் எனக்கான ப்ரூஃப். அதுக்கப்புறம் எல்லாரும் ரூமுக்கு வந்துட்டு ஆளுக்கு ஒரு ஆலு பரோட்டா சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாப்பிட்டதுக்கு அப்புறம் லெட் மீ ஃப்ளை வந்துட்டு இந்த பாருங்க எங்களோட ஸ்கில்ஸ் காமிச்சாரு. நாம மட்டும் சும்மா இருப்போமா? நானும் ஒரு நாள் வந்துட்டு என்ன கத்துக்கிட்டேனோ எல்லாமே வந்துட்டு அவங்க முன்னாடி காமிக்க ஆரம்பிச்சிட்டேன். வீடியோஸ்ல என்ன பாக்குறீங்களோ எல்லாத்துமே 15 கவுண்ட் 3 செட் போட்டுட்டு அப்படியே பாட்டு கேட்டுட்டே மேல பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். பாட்டு கேட்டுட்டே இருக்கிற டைம்ல எல்லாருமே அவங்களோட ஒர்க் அவுட் முடிச்சிட்டாங்க. ஒர்க் அவுட் முடிச்சிட்டு டைரக்டா வந்து லஞ்சுக்கு வந்துட்டோம். லஞ்ச் வந்து ராஜ்மா சாவல் சாப்பிட்டுட்டு ரூம்ல எல்லாரும் சில் பண்ணிட்டு இருந்தோம். ஈவினிங் போல எல்லாருமே வந்துட்டு டீ கடைக்கு போவோம். அது வந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் இருக்கு நம்ம இருக்கிற லொகேஷன்ல இருந்து. ஸ்பாட் சூப்பரா இருக்கும். ஆனா டீ சுமாரா தான் இருக்கும். கிஷோர் ப்ரோ வந்துட்டு லெட் மீ ஃப்ளைக்கு எப்படி வீடியோ எடுக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. நானும் அதை உன்னிப்பா கவனிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்தோம், சாப்பிட்டோம், போன் ஒண்ணோம், அதுக்கப்புறம் அப்படியே தூங்கிட்டோம்.